உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நாம் நடத்தி வரக்கூடிய கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்கான கூலி உயர்வு போராட்டம் என்பது பல்வேறு கட்டங்கள், வழக்குகள், பொய் வழக்குகள், சிறைகள், கைதுகளை தொடர்ந்து இன்னும் மிகச் சிறப்பாக தற்போது வீரியத்துடன் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லாம் கைது செய்யப்பட்ட போது, சிறைப்படுத்தப்பட்ட போது, பொய் வழக்குகளுக்கு ஆளாக்கப்பட்ட போது தொடர்ச்சியாக நமது உழவர் உறவுகள் தமிழகம் எங்கும், ஏன் இந்தியாவளவு கூட இன்னைக்கு இந்த பிரச்சனை சென்றடைந்திருக்கிறது. நம்முடைய கோரிக்கை, அரசினுடைய இந்த பொய் வழக்கு, கைதுகள், சிறையில் அடைப்புகள் காரணமாக சட்டசபை வரை எதிரொலித்தது. தமிழ்நாடு முழுவதும் எல்லா விவசாயிகளுடைய உள்ளத்திலும் இன்னைக்கு இந்த கோரிக்கை சேர்ந்திருக்கிறது. பொதுமக்கள் கேள்வி கேட்கிறார்கள். எல்லா வகையிலும் இந்த வழக்கு சிறை என்பது நம்ம போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு சென்றடைந்திருக்கிறது. இப்ப எல்லா விவசாய சங்கங்களும், எல்லா அமைப்புகளும், எல்லா கட்சியிலும் இந்த கோரிக்கை நியாயமானது என ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த கோரிக்கை நம்ம இன்னும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். நாம் தெளிவா சொல்றோம், நாம நிறுவனங்களுக்கு எதிராக போராடவில்லை, நமது கோரிக்கைக்காக போராடுகிறோம். நிறுவனங்கள் நம்ம எதிரியாக பார்த்தாலும் அது நம்முடைய பிழை இல்லை, அது நிறுவனங்களுடைய பிழை. நாம் அரசை எதிர்த்து போராடவில்லை, அரசிலிருந்து கோரிக்கைக்காகத்தான் போராடுகிறோம் என்பதை அரசும் உணர்ந்திருக்கிறது. ஆனால் அரசு பொய் வழக்கு போட்டு செயலாடுதல், அதையும் நாமல் முறைப்படி சட்டப்படி சந்திப்போம் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஆக இந்த அளவுல இந்த போராட்டம் சென்று கொண்டிருக்கும் போது, இந்த சூழ்நிலையில இந்த அரசுக்கு அடுத்த ஒரு வாரம் தான் அவகாசம். 17, 18, 19, 20 நாள்ல தான் சட்டசபை நடக்க இருக்கிறது. இந்த ஒரு வாரத்துக்குள்ள இந்த அரசுகிட்ட கோரிக்கை வச்சு பேசினால் மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா, தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சுன்னா அரசும் பேச முடியாது, அதிகாரிகளும் பேச முடியாது. அப்ப இந்த ஒரு வாரத்துக்குள்ள நாம அரசுக்கு நமது ஒற்றுமையை காட்டி, நமது கூட்டத்தை காட்டி, நாம் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியம், தேவையும் இருக்கிறது. எல்லா விவசாயிகளும் அதை வலியுறுத்துகிறார்கள். அனைத்து விவசாய சங்கங்களும் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என கருத்தை தொடர்ச்சியாக கடந்த 2 ஆண்டுகளாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே வருகிற 18, 19, 20, அதாவது அடுத்த வாரம் புதன், வியாழன், வெள்ளி ஆகிய 3 நாட்கள் தமிழ்நாடு சட்டசபை நடைபெறும் வேளையில் எங்கள் பிரச்சனைகளுக்கு, கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்கு தமிழ்நாடு அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும். கூலி உயர்வு பெற்றுத்தர வேண்டும். கிலோவுக்கு 20 ரூபாய் பெற்றுத்தர வேண்டும். மற்ற கோரிக்கைகள் எல்லாம் அரசு நிறைவேற்றுவதற்கு உடனடியாக குழு அமைக்கணும், பேசணும், நிறைவேற்றி தரணும், கடனை தள்ளுபடி செய்யணும், கட்டணமில்லா மின்சாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்திலிருந்து தொடர்ச்சியாக 3 நாட்களும் கோட்டை நோக்கி முற்றுகை நடத்துறோம், பேரணி நடத்துறோம். காவல்துறை வருவாங்க, கைது செய்வாங்க, மண்டலத்தில் வைப்பாங்க, விடுவிச்சாங்கன்னா மீண்டும் அடுத்த நாள் காலையில் வர நம்ம அங்க இருக்கிறோம். ஆக எல்லா மாவட்டங்களில் இருந்தும் எல்லா கறிக்கோழி பண்ணை விவசாயிகளும், அனைத்து விவசாய சங்க தலைவர்களும், தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தினுடைய மாநில, மாவட்ட ஒன்றியர்கள், உழவர்கள் அனைவருமே அரசு நம்ம மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஆதங்கப்பட்டீங்களே, உணர்ச்சி வசப்பட்டீங்களே. ஆக அந்த உணர்வை நம்ம காட்ட வேண்டிய இடம் சென்னை, நாம் கூட வேண்டிய இடம் சென்னை. சென்னையில் நாம் எல்லோரும் சந்திப்போம், கண்டிப்பாக நாம் அந்த கோரிக்கை நோக்கி முன்னெடுப்போம். கடந்த ஜனவரி 7 அன்னைக்கு பாத்தீங்கன்னா 3000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சென்னையில கூடினோம். முத்தரப்பு பேச்சுவார்த்தை பிரச்சனை தீர்த்து வைங்கன்னு சொல்லி கேட்டோம். இயக்குனர் அவர்கள் நம்ம கோரிக்கையில கேட்டுக்கிட்டு, நான் 21ஆம் தேதி உங்களுக்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்லி நம்மளுக்கு உறுதி கொடுத்து அனுப்பிச்சாங்க. 21ஆம் தேதி இடையில பொய் வழக்கில் போட்டு சிறையில் அடைக்கப்படுறோம். 10,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சென்னையில போய் குமிஞ்சு நிக்கிறோம். நிக்கும் போது முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தாம முந்தின நாள் இரவு 6 மணிக்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தை இல்லைன்னு செய்தி அனுப்புறாங்க. ஆனாலும் அதை மீறி அதையெல்லாம் முறியடித்து நம்ம சென்னை போய் சேர்ந்திருக்கிறோம். சென்னையில என்ன சொல்றாங்க, பாதிக்கப்பட்ட விவசாயம் எங்கிட்ட மனு கொடுக்கவில்லையே, எங்கிட்ட டேட்டாவே இல்லையே, எங்கிட்ட தகவல் இல்லைன்னு சொல்லி இயக்குனர் திசை திருப்புகிறார். போராட்டத்தை நிறுத்து போக வைக்கிறதுக்கு வேலை செய்கிறார். சரி, அதையும் நாங்க செய்யறோம்னு சொல்லி பிப்ரவரி 2ஆம் தேதி அன்னைக்கு எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும், மாவட்ட ஆட்சியர்களிடத்துல, அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காலனித்துறை இணை அலுவலகங்கள்ல 18,000 மனுக்கள் விவசாயிகள் கொடுத்திருக்கிறாங்க. எல்லா கோரிக்கையும் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லயும் கால்நடை மருத்துவர் போய் விவசாயிட்ட நேரடியாக பண்ணையில விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க. இது எல்லாம் நாங்க 7ஆம் தேதிக்குள்ள சென்னை அனுப்பிச்சிருவோம். உடனடியாக 9ஆம் தேதிக்குள்ள நாங்க கூடி பேசி கண்டிப்பா குளியர் அறிவிப்போம்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய கால்நடைத்துறை இணை இயக்குநர்கள் விவசாயிடம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் அதற்கப்புறம் எந்த ஒரு அறிவிக்கும் வராதால இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழல் இருக்கிறோம் என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக விவசாயிகள் சென்னை நோக்கி வர்றதுக்கான ஏற்பாடுகளை பாருங்க. எல்லா மாநில மாவட்ட நிர்வாகிகளும் அதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்யுங்க. சென்னை நோக்கி வரும்போது காவல்துறை தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அதற்கான திட்டங்களையும் உங்க மாவட்ட செயலர் எல்லாத்தையும் நாங்க சொல்லியிருக்கிறோம். ஆக எல்லோரும் ஒன்றுபட்டு 25 விவசாய சங்கங்கள் இன்னைக்கு நம்மோடு வந்திருக்கிறாங்க. நம்மளோட அன்போடு, ஆதரவோடு, உரிமையோடு வந்து நாங்களும் போராட்டத்துல பங்கெடுக்கிறோம்னு சொல்லி முழுமையா ஒப்புதலை கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஒப்புதல் அடிப்படையில் 25 விவசாய சங்கங்கள், இன்னும் பல அமைப்புகள் பேசிட்டு இருக்கிறோம். அவர்களும் வரும்போது அவர்களையும் நம்ம இந்த போராட்டக்குழுல சேர்த்திருக்கிறோம். எல்லோரும் நம்மளுடைய போராட்டத்திற்காக, நமது கோரிக்கையில் இருக்கிற நியாயத்திற்காக, நாம் அறவழியில போராடியதற்காக, நம்ம மீது வழக்கு
பொய் வழக்கு பதிவு செஞ்சு எல்லாம் கண்டிச்சு நம்முடன் இன்னைக்கு இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற அனைத்து விவசாய சங்கங்களையும் அன்போடும் நட்போடும் உரிமையோடும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்னும் வருபவர்களையும் வரவேற்க தயாராக இருக்கிறோம். இன்னும் நிறைய அமைப்புகளோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆக எல்லாரையும் ஒருங்கிணைத்து 25க்கும் மேற்பட்ட அமைப்புகள் விவசாய சங்கங்களை ஒருங்கிணைத்து வருகிற பிப்ரவரி 18, 19, 20 அதாவது புதன், வியாழன், வெள்ளி 3 நாட்கள் சென்னையிலே கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுடைய கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற கோரி நடைபெற இருக்கிற தொடர் முற்றுகைப்பட்டில் 10,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மிக உறுதியோடு கலந்து இருக்கிறார்கள். விவசாயிகள் சென்னை செல்வதற்கு தன்னெழுச்சியாக காத்திருக்கிறார்கள். ஆக அந்த போராட்டம் நமது கோரிக்கைகளுக்காக, நமது உரிமைகளுக்காக நடைபெற இருக்கிறது. ஆக உங்களுக்கெல்லாம் விவசாயிகள் இப்படி அநியாயத்திற்கு சிறைப்படுத்தி விட்டார்களே, பொய் வழக்கு பதிவு செய்து விட்டார்களே, கூலி உயர்வு கேட்பது ஒரு தப்பா, இதுக்கு வழக்கா அப்படின்னு நீங்க எல்லாரும் கோவப்படல, ஆதங்கப்பட்டீங்களே, நீங்கள் எல்லோரும் சென்னை வாருங்கள். இந்த விவசாயிகளுக்காக நீதி பெற்றுக் கொடுப்போம். விவசாயிகளை பல வகைகளாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். விவசாயிகள் போராடும் போது அவதூறுகளை கட்டமைத்து விடுகிறார்கள். இவை அனைத்தையும் முறியடித்து தமிழ்நாட்டு விவசாயிகள் சமூகம் ஒற்றுமையாக இருக்கிறது. உரிமைகளுக்காக அறவழியில தொடர்ந்து போராடும், சளைக்காமல் போராடும், சமரசம் இல்லாமல் போராடும் என்பதை எடுத்து காட்டுவதற்காக, கோரிக்கை வெல்லும் வரை ஓயமாட்டோம் என்பதை காட்டுவதற்காக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தை அனைத்து மாநில, மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள், அனைத்து அணிகளின் நிர்வாகிகள், அதோடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய சங்க தலைவர்கள், இதற்கு ஆதரவிற்கு விரும்பக்கூடிய அனைத்து அமைப்பில் யாராக இருந்தாலும் தொடர்பில் எல்லோரையும் நாங்கள் சேர்த்து இயங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு மாபெரும் எழுச்சியோடு, சக்தியோடு 25க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள், பொது அமைப்புகளுடைய பங்கேற்போடு, ஆதரவோடு இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது. எனவே கறிக்கோழி பண்ணை உழவர் உறவுகள் அனைவரும் வீறு கொண்டு நீங்கள் அனைவரும் சென்னை நோக்கி குடும்பமாக அணிவகுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை உறுதியோடு நாம் தொடர வேண்டும். ஏனால் நமக்காக போராடி வழக்குகளை, சிறைகளை விவசாயிகள் சந்தித்திருக்கிறார்கள். எதற்காக சந்தித்திருக்கிறார்கள் என்றால் நமது கோரிக்கைகளுக்காக, நமது வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக, நமது வருமான முன்னேற்றத்திற்காக அவர்கள் சந்திக்கிறார்கள் என்பதெல்லாம் நீங்கள் உள்ளத்திலே நீங்கள் சிந்தித்து அதை உறுதியாக மேற்கொண்டு குடும்பத்தோடு நீங்கள் அனைவரும் சென்னைக்கு வர வேண்டும். 10,000 பேர் நான் சொல்றேன், 20,000 பேர் வந்து நின்னீங்கன்னா உடனடியாக அரசு பேசி தீர்த்து வைக்கும் என்பதை எல்லோருக்கும் உணர்ந்து கொண்டு எவ்வளவு கூட்டம் முடியுமோ அவ்வளவு கூட்டத்தை திரட்டுவதற்கு அனைத்து சக்திகளையும், ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது வெறும் 2 நாள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கக்கிழமை, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, 3 நாள் தான் இருக்குது. வாகனங்கள் ஏற்பாடு, வண்டிகள் ஏற்பாடு, பயண ஏற்பாடு, சென்னையில தங்கும் இடத்துக்கு அவியவிலே தயவு செஞ்சு ஏற்பாடு பண்ணிக்கங்க. ஏன்னா இத்தனை பேருக்கு ஏற்படக்கூடிய சக்தி இங்க யாருக்கும் இல்ல, பொருளாதாரம் இல்ல, வசதிகள் வாய்ப்பு இல்ல. ஆனா நீங்க 25 பேரை 50 பேரை வரும்போது நீங்க உங்களுக்கான தங்கும் இடத்தை நீங்களே ஏற்பாடு எளிமையாக செய்து கொள்ள வேண்டியதாக. உங்களுக்கு உறவுகள் சென்னையில் இருப்பாங்க, ஊர் பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க, உறவுக்காரங்க இருப்பாங்க, வேலைக்கு இருப்பாங்க, அவர்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு ஆங்காங்க தங்குவதற்கான இடங்களை நீங்கள் தயவு செஞ்சு ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். உணவு தண்ணியோடு போராட்ட காலத்துக்கு வந்துருங்க முடிஞ்ச வரைக்கும். இல்லாட்டி அங்க உணவு தண்ணி கிட்ட ஒரு 2 நாள் 3 நாள் உண்ணாவிரதம் இருப்போம், தண்ணி குடிச்சிட்டு படுத்திருப்போம். கண்டிப்பாக எல்லா தியாகத்துக்கும் தயாராக வாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு அனைவரும் சென்னையில புதன்கிழமை காலை 10 மணிக்கு சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தின் முன்பு தமிழ்நாட்டினுடைய உழவர் சக்தியை காட்டுவோம், உழவர் உறவுகளாக ஒன்று கூடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் போராட்ட களத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.